அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். மாலதி சரவணன். படித்ததில் சேர்த்தது கேட்டதில் பிடித்தது தினந்தினம் உங்களுடன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. சாரி ஃபார் தேட். இனிமேல் தொடர்ந்து போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி. கோவிலுக்கு எதுக்கு போகிறோம், ஏன் போகணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? அதற்கு விவேகானந்தர் அளித்த பதில் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு விவேகானந்தர் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு, கோவிலுக்கு எதுக்கு போகணும், ஏன் போகணும் அப்படின்னு. அதை டைரெக்டாக அவருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை விவேகானந்தருக்கு. அதனால் குடிக்க தண்ணீர் எடுத்துகிட்டு வர சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் போயிட்டு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. அவர்கிட்ட விவேகானந்தர் கேட்குறாரு, நான் தண்ணீர் தானே கேட்டேன், நீங்கள் எதுக்கு செம்பு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுது. நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான பதிலாக தான், கேள்வியாக தான் இருக்குது இல்லையா? ஆனால் அதில் அர்த்தம் இருக்குது. அந்த நபர் என்ன சொல்கிறாரு, செம்பு இருந்தால் தானே தண்ணியை எடுத்துகிட்டு வர முடியும், அந்த தண்ணி வேறு எப்படி கையிலேயே எடுத்துகிட்டு வர முடியாது, செம்பு இருந்தால் தானே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் விவேகானந்தர் இப்போ பதில் சொல்கிறாரு, அந்த பாத்திரம் போல தான் கோவில். அதாவது நீர் தான் இறைவன். எங்கும் நிறைய எல்லா இடத்துலையுமே நம்மளை மீறிய சக்தியான இறைவன் இருக்கார். அதை ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்தி நமக்கும் அவரை வழிபடணும்னா கோவிலுக்கு தான் போகணும். அதே நேரத்தில் செம்பு தண்ணீரை கொண்டு வரும் பாத்திரம், அவ்வளோதான். தாகம் தண்ணியால் மட்டும்தான் தீர்க்க முடியும் இல்லையா? அது மாதிரி கோவில் பாத்திரமாக தான் இருக்கும். அதில் உள்ள இறைவனை நம்ம தான் வழிபடணும், நம்ம தான் அதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவார். செம்பே தண்ணீராகாது. தண்ணீர் என்பது தாகத்தை தீர்க்கும். செம்பு அந்த தண்ணீரை கொண்டு வரதுக்கு பயன்படும். அது மாதிரி தான் கோவில்கள். இந்துக்கள் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், எந்த மதத்தினராக, கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லா மதத்தினருக்கும் கோவில்ன்றது அவங்கவுங்க கோவில், மசூதி, சர்ச்சு, அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு வழிபாட்டு தலங்களாக, தூய்மையான இடங்களாக, நம்ம இறைவனை உணரத்துக்கான பகுதி, இடம்தான் கோவில். அதனால் நம்ம இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக கோவில் போகிறது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே உணர்ந்தோன்னா, நம்மை நாமே உணர்ந்தோன்னா அதுவே மிகச்சிறந்த வழிபாடு. நாம் உணர்றதுக்கு அமைதியான சூழ்நிலை, தூய்மையான வழிபாடு தலங்களுக்கு போக வேண்டும். இப்போ புரியுதா கோவிலுக்கு எதுக்கு போகணும்னு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம் மற்றும் சில கருத்துக்களோடு.